கண்டுபிடிச்சா மாசம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு பொய் சாட்சி சொன்னதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். இவன் சொல்றது ரொம்ப கரெக்ட். எங்க தொழில நாங்க நேர்மையா இருந்தா பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எங்களை பணக்காரனாக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க பொய் சாட்சி சொல்லணும் அந்த கேஸே ஜெயிச்சிருக்காத. ஏன் பிரதர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா வடமடையா பூனை இருக்கிற இடத்துலதான் எலி பேரம்பேத்தியே எடுக்குது. ஐயா என்னம்மா பிச்சை போட்டு போங்க ஐயா. இவ்வளவு அழகா இருக்கிற பிச்சை எடுக்கிற சினிமால சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிரப்போகுது. இந்தா. பாவி, ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டேங்கிறான், பொம்பளைன்னு உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்குதான் கண்ணு தெரியாது. அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா, உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படி இது நடிப்பு? டாப்பு. உன் நடிப்புக்கு லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது? நல்ல விஷயம் தான். நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். வா. சரி சரி. இன்னாயா, இந்த பாரு, உனக்கும் ஆம்பளை துணை இல்ல, எனக்கும் பொம்பளை துணை இல்ல. அதனால அட கத்தி வைமா, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான். உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. நீ என்ன சொல்ற? டன் டன் டன். பாதி பணம் கொடு. நாளையில இருந்தா கட்சி ஆரம்பம். ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு. வா, தெருவோடு போகலாம். சரி. இனிமே தான் நமக்கு நல்ல காலம். மறுபடியும் வந்து அதே கத்தியால எல்லாரையும் குத்தி கொல்ல போறாரு. சும்மா கத்தி கத்தின்னு கத்திக்கிட்டு கிடக்குற. இல்ல சுந்தரம், அவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் மேல ஏதாவது பழி சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழி? உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழி அவன் மேல சுமத்தி அவன் உள்ள தள்ளிடலாம். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. என்ன கொலை பண்ண போறியா? ஏய், இந்த ஆளு ஏற்கனவே பயந்து கிடக்குறாரு, நீ வேற ஏன்டா? கைலாசம், பயப்படாது, வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். உன் வீட்டு வரைக்கும் நீ தொட வருவேன், அப்புறம் என் வீட்டுக்கு நான் தெரியாதே போடும். கைலாசம், உன் வீட்டுக்கு போக பயமா இருந்தா என் கூட வந்து என் வீட்டுல இருப்பா. ஆமாப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வீட்லயே இரு. ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு போன் பண்ணு. போன் பண்ற வரைக்கும் விட்டு வச்சாத்தலே. இது வரைக்கும் மத்தவங்களுக்கு ரேக பார்த்தேன், இது ஆயுள் ரேக எனக்கே தெரியாம போயிடுச்சு. கத்தாத கத்தாத. சரி வாடா. நடக்கிறத போலாம்.
ஹலோ ஹலோ. டிக்கி உள்ள ஒளிஞ்சிருக்கேன் அண்ணாச்சி. இது எங்க கார் அண்ணாச்சி? தெரியும் சார். சீக்கிரம் டிக்கிய மூடுங்க. எதுக்காக மூடணும்? என்ன 4-5 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க. அவங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா சினிமாலையும் பார்த்ததுதான். உண்மையிலேயே துரத்திக்கிட்டு வராங்க சார். எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சார். என்ன சான்னு சொன்னனால காப்பாத்துறேன். தம்பி, இங்க ஒரு ஆள் வந்தா நீங்க தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்ப வாடா போலாம். சரி போகலாம். ஏய் டிங்கு, டிக்கில என்ன வேலை உனக்கு? அது வந்து வந்தாவது போய் அது முதல்ல வண்டியில ஏறு நீ. டிக்கி உள்ள நல்லா மாட்டிக்கிட்டா. ஏண்டா அங்கேயே நிக்கிற? வா உள்ள வா. நான் உள்ள வந்தா இங்க ஒருத்தன் சத்து போயிடுவாமா. செத்து போயிடுவானா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, டிக்கில ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். டிக்கிக்குள்ளையா? போலீஸ்க்கு போன் பண்றேன். வேண்டாம்மா, அவன் நல்லவன். வா காமிக்கிறேன். நீங்களா? டிங்கு, நீ எப்படியா சொன்ன? ஆமாம்மா. டிங்குவா? ஆமாங்க. நீங்க அன்பரசன் அன்பா யாருக்கு பேர் வச்சீங்களோ அவனை தான் நாங்க செல்லமா டிங்குன்னு கூப்பிடுறோம். ஆமா, நீங்க எங்க இங்க? அது வந்து சரி சரி, உள்ள வாங்க பேசலாம். வாங்க அங்கிள், வாங்க. ஏன் அங்கிள் அவங்க உங்களை கொல்ல வந்தாங்க? நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். டேய், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே. ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன். அவனுங்க கொடுமைகளுக்கெல்லாம் கொல்லி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். வேண்டாங்க. பாலாவது குடிங்க. பாம்புக்கு பால் வாக்க போறியா? ஜானகி, இவன் மாங்கல்யத்தையே பறிச்சவன். இவன் ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப சேர்த்த? சார், நீங்க இன்னும் என்ன கொலைகாரன்னு நினைக்கிறீங்களா? மாமா, உங்க பிள்ளையோட இவர் உயிருக்குயிரா பழகிருக்காரு. அவரை இவர்தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இத நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான். அவனை போய் நம்புறிய பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன? என்னது, நமக்கு ஒரு இழிச்சு வாயினும் கிடைக்கவே மாட்டேங்கிறானே. என்ன பண்ணலாம்? ஐயா, கண்ணு தெரியாதியா? பாத்துக்கோ. இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினைப்பு வந்துருச்சு. அதான். இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிறாரு.
அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ அண்ணாத்தே போட்டியா, இங்க பாருங்களேன். ஒரு மாவு போடக்கூடாதா அண்ணாத்தே? பாருங்கய்யா அண்ணாத்தே, என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா அண்ணாத்தே? ஐயோ உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. கல்பேட்டை அடிக்கணும், கிடைக்குமா? வடியா. ஆமா, காகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிளப்பிங்க. அண்ணாத்தே, ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு. அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கான். ஐயா இங்க பாருங்கய்யா, அனாத போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? ஆமையா, மண்ண தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல, ஏதாவது போட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? அரிக்கிறது கொஞ்சம் சொல்லி விடு. நேரம் தான். ஐயா இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா? என்னமா அது? உனக்கு என்ன கண்ணு குருடா? பார்த்தா தெரியல? அனாத போனதா? கண்ணு தெரியாத கபோதியா? என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மாப்பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் நான் சொன்னாரு, நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்க பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. என்னையா பாத்து தூக்குங்க. அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி என்ன மன்னிச்சிருங்க. போங்க போங்க. வரேன் தம்பி. எங்க ஓடுற? குத்துறேனா? இல்ல, என் குத்துறா நான் தாங்குவேனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் களவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவாரு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். வண்டி ரிப்பேரா? நான் வேணும்னா பாக்குறேன் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வயிற்று பழப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஏதாவது தொழில் செஞ்சு பழைக்க வேண்டாம்? தாத்தா கிடைக்கிறாங்க, நீங்க ரிப்பேர் பண்ணுங்க அங்கிள். தாத்தா தாத்தா பிடிவாதம் பண்ணாத தாத்தா, அப்புறம் நம்ம ரோட்லயே கிடக்க என்ன வேண்டியதுதான். சார் பாக்கட்டுமா? தாத்தா ரிப்பேர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல, ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஒரு மரத்தடியில ஒரு கிழவி வடை சுட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ ஒரு காக்கா வந்து மரத்து மேல உட்கார்ந்துச்சான். காக்கா காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு நரி கேட்டுச்சான். காக்கா வாயில இருந்த வடை கீழே விழுந்துடுச்சான். நரி தூக்கிட்டு ஓடி போச்சான். எனக்கு ரொம்ப
ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கி நாளைக்கு ஊரை விட்டு போயிடா. பயப்படாத, வீட்டுல என் பொண்ணு தனியா இருக்கா, நான் புறப்படுறேன். உனக்கு ஏதாவது போன் பண்ணு. இந்தா, இது அவனுக்கு போடு. விசுவசியாச்சே தெரியும். இந்த போட்டோ செத்துருவானே, அதனாலதான் சொல்றேன் போடு. நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். நீ போடலனா இந்த துப்பாக்கிக்கு நீங்க 2 பேரும் பலியாயிருவீங்க. உன் பொண்ணு எனக்கு பலியாயிரும். என் மகள் ஒண்ணும் பண்ணிட்டாரப்பா. அப்ப போடு. இவ்வளவு நாளா ஒண்ணா பழகி இப்படி பண்றேன், உனக்கு நியாயமாடா? இல்லடா, உன்னை விட எனக்கு என் மகதான் முக்கியம். என்னப்பா 3 மணிக்கு உள்ள போனேன், 4:30 போகுது. இந்த மாதிரி பேராகல. என்ன சார் பண்றது, மேஜர் ரிப்பேர் ஆயிருச்சு, அதான் இவ்வளவு நேரம். இப்ப நீங்க போகலாம். டிங்கு, ரிப்பேர் பார்த்தது கூலி எவ்வளவுன்னு கேட்டு கொடு. இந்தா. டிங்கு, தெய்வத்துக்கிட்ட பூசாரி கூலி கேட்க மாட்டான்னு சொல்லுப்பா. காலம் கெட்டு போச்சு டிங்கு. கசாப்பு கடைக்காரன் கருணையை பத்தி பேசுறான், கொலகாரன் தத்துவம் பேசுறான். என் கண்ணு முன்னாடியே கைரேக நிபுணர் கைலாசத்தை இந்த குமார் கொலை பண்ணா. நான் வெளியே சொன்னா என் பொண்ணை கெடுத்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்தனா. அதனாலதான் நான் வெளியே சொல்லாம இருந்துட்டேன். மிஸ்டர் குமார், இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? டாக்டர் அநியாயமா பொய் சொல்றாரு. நான் கொலை செய்யல. பொய். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராமுவை கேட்டு பாருங்க. எஸ். உங்க பேரு? ராமுங்க. நீங்க எத்தனை வருஷமா கைலாசம் வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்குங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அவர் வீட்டுல இருந்தீங்களா? அன்னைக்கு முழுதும் அங்கதாங்க இருந்தேன். கொலை நடந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு காப்பி எடுத்துக்கிட்டு முதலாளி ரூமுக்கு போனங்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க முதலாளியே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஆமாங்க. அவன் யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரையா சொல்லுங்க ப்ளீஸ். பேர் தானே சொல்றேங்க. சொல்லுங்க. வடபழியில அவனுக்கு முருகன்னு பேரு, திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதின்னு பேரு, மயிலாப்பூர்ல கபாலின்னு பேரு, மதுரையில சொக்கன்னு பேருங்க. வெரி குட் யுவர் ஆனர். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்ல கொலை பண்றதா அவன் வழக்கம். ராமு, உங்களால அவனை அடையாளம் கட்ட முடியுமா? என்னால அவனை அடையாளம் கட்ட முடியுங்க. ஆனா உங்களால அவனை கை செய்ய முடியாதுங்க. ஏன் முடியாது? கடவுளை யாராவது கை செய்ய முடியுங்களா? என்ன சொல்றீங்க? இந்த கொலையை செஞ்சவன் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரியா? அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்க பிடிச்ச ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. அப்புறம் இந்த சமுதாயத்துல ஏன் முதலாளி போன்ற அயோக்கியம் அதிகமாயிடுவாங்க. அதனாலதான் அந்த கடவுளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? யுவர் ஆனர்,
குற்றவாளி யார் என்று தெரிந்தும் அடையாளம் காட்ட மறுக்கிறார். இது சட்டப்படி மாபெரும் குற்றமாகும். என்னையா செய்வீங்க? தூக்கல போடுவீங்க, போடுங்க. ஆனா எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை பேருக்கு தூக்கல போடுவீங்களா? போடுங்க. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான சமுதாய விரோதிகளை ஒழிக்க விட மாட்டோம். கணம் கோட்டார் அவர்களே, இன்னும் என் மீது சந்தேகம் இருந்தால் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று நான் எங்கிருந்தேன் என்பது மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களுக்கு தெரியும். அவரை சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு குமார் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் என் பேரனோட கடத்தருவுக்கு போயிருந்தேன். கடத்தருவுல திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. குமார் தான் காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தார். எவ்வளவு நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு? சாயந்தரம் 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள. சரியான ராகு காலம். அது எனக்கு தெரியாது. குமார் 1.5 மணி நேரம் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? என் பேரை ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தான், அதை கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க கதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல குமார் தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருந்தா? நிச்சயமா அதை செய்திருக்க முடியாது. என்ன, என் கண்ணு முன்னாலதான் காரை குமார் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். நீங்க ஏமாந்துருப்பீங்க நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஏமாடி ஆபீசர் இல்ல. என்னுடைய திறமையை பாராட்டி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எனக்கு பாராட்டு பத்திரங்களும் பதக்கங்களும் கொடுத்திருக்காங்க. ஐ அம் சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ்பி கொடுத்த சாட்சியம் ஒன்றே குமார் அந்த கொலையை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்கிறேன்.